அதிகாரம் 79 நட்பு குறள் 781 செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு விளக்கம் சம்பாதிப்பதற்கு அடைவதற்கு மிக கடினமான பொருள் எதுவென்றால் அது ஒரு நல்ல நட்புதான். அதேபோல் ஒரு செயலை செய்யும்போது இடர் வராமல் காப்பதில் அந்த நட்பை போன்ற சிறந்த பாதுகாப்பு வேறு எதுவும் இல்லை. மகாபாரதம் ந மித்ர சத்ருஷம் லோகே கிஞ்சித் அஸ்தி திருட விரத சர்வ ஆபத் சூச்ச ரக்ஷா அர்த்தம் மித்ரமேவ பரம்பலம் விளக்கம் உறுதியான விரதம் கொண்டவனே இவ்வுலகில் நண்பனை விட சிறந்த பாதுகாவலர் எவரும் இல்லை. எல்லாவிதமான ஆபத்துகளிலிருந்தும் காப்பதில் ஒரு நண்பனே மிகச்சிறந்த பலமாக விளங்குகிறான். நல்ல நண்பர்களை அடைவதே ஒருவனின் பெரும் சாதனை. மனுஸ்மிருதி ஹிரண்ய பூமி லாபேப்யஹ மித்ர லாபஹ பிரசஸ்யதே தஸ்மாத் யதேத மித்ர அர்த்தே திருடம் சர்வ அர்த்த சாதகஹ விளக்கம் தங்கம் ஹிரண்ய கிடைப்பதையும் நிலம் பூமி கிடைப்பதையும் விட ஒரு நல்ல நண்பனை பெறுவதே மேலான லாபமாகும். ஏனெனில் நல்ல நண்பன் ஒருவன் இருந்தால் மற்ற எல்லா பயன்களையும் அவன் மூலமாகவே சாதித்துக் கொள்ள முடியும். எனவே நல்ல நட்பை சம்பாதிக்க முயற்சி செய்ய வேண்டும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 781 உள்ள செயற்கரிய மற்றும் காப்பு என்ற கருத்துகள் சனாதன தர்மத்தின் மித்ர லாபம் நட்பை பெறுதல் என்ற தத்துவத்துடன் பின்வரும்வாறு இணைகின்றன. மித்ர லாபம் கெயின் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஹிதோபதேசம் மற்றும் பஞ்சதந்திரம் போன்ற நூல்களில் ஒரு அதிகாரமே மித்ர லாபம் பற்றி பேசுகிறது. செல்வம் வரும் போகும், ஆனால் ஒரு நல்ல நண்பன் கிடைப்பது பூர்வ புண்ணியம் செயற்கரியது என்கிறது சனாதனம். கவசம் போன்ற நட்பது போர்க்களத்தில் ஒரு வீரனுக்கு கவசம் எப்படியோ வாழ்க்கை போராட்டத்தில் நண்பன் அப்படி. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஒரு நண்பராகவும் வழிகாட்டியாகவும் இருந்து காத்ததுதான் வினைக்கரிய காப்பு என்பதற்கு சிறந்த உதாரணம். சகாய பலம் அசிஸ்டன்ஸ் ஸ்ட்ரென்த் ஒரு காரியத்தை முடிப்பதற்கு தேவையான பலத்தை விட அந்த வினை கெடாமல் காக்கும் சுஹ்ருத் நல்ல நண்பன் முக்கியம். ஆத்ம பந்து சனாதன மரபு நண்பனை இரண்டாவது ஆத்மா என்று அழைக்கிறது. ஒரு மனிதனின் வீழ்ச்சியை தடுத்தும் அரணாக நட்பு செயல்படுகிறது. குறள் 782 நிறை நீர நீரவர் கேண்மை பிறை மதிப்பு பின்னீர பேதையார் நட்பு விளக்கம் அறிவுடைய பெரியோர்களின் நட்பு வளர்பிறை போல நாள்தோறும் வளர்ந்து கொண்டே செல்லும். ஆனால் அறிவில்லாத பேதைகளின் நட்போ முழு நிலவு மெல்ல மெல்ல தேய்ந்து போவதைப் போல தேய்பிறை போல நாளடைவில் குறைந்து கொண்டே சென்று அழிந்துவிடும். மகாபாரதம் சஜ்ஜனானாம் ச மைத்ரீச்ச பூர்வபாக நிபாமதா கலைனாம் ச விபரீதாசா பஷ்சாத்பாக நிபாமதா விளக்கம் நல்லோர்களின் நட்பு காலையில் தோன்றும் நிழலை போன்றது. முதலில் சிறியதாகத் தொடங்கி வளரும். தீயோர்களின் நட்போ மதிய நேர நிழலை போன்றது. முதலில் நீளமாக தெரிந்து பின் சுருங்கி அழிந்துவிடும். அறிஞர்களின் நட்பு காலப்போக்கில் உறுதி பெறும். அறிவிலிகளின் நட்பு தொடக்கத்தில் ஆரவாரமாக இருந்து பின் மறைந்துவிடும். மனுஸ்மிருதி வித்வத்பிஹி சக சம்பர்கஹ வர்த்ததே சுக்லபக்ஷவத் மூர்க்கைஹு சகது மைத்ரீச்ச கிருஷ்ணபக்ஷவத் க்ஷீயதே விளக்கம் அறிஞர்களுடன் கொள்ளும் தொடர்பு சுக்லபக்ஷம் போல ஒளியுடன் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் மூடர்களுடன் கொள்ளும் நட்பானது கிருஷ்ணபக்ஷம் போல இருளை நோக்கி தேய்ந்து மறைந்துவிடும். எனவே அறிவார்ந்த நட்பையே தேட வேண்டும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 782 உள்ள வளர்பிறை தேய்பிறை ஒப்பீடு சனாதன தர்மத்தின் சத் சங்கம் மற்றும் சந்திர தத்துவத்துடன் பின்வருமாறு இணைகிறது. சத் சங்கம் நல்லவர்களின் சேர்க்கையே ஞானத்தை வளர்க்கும். அறிவுடையோரின் நட்பு வெறும் பொழுதுபோக்கல்ல, அது ஒரு ஆத்மார்த்தமான வளர்ச்சி. இது சுக்லபக்ஷ வளர்ச்சிக்கு நிகரானது. சந்திரக்கலைகள் சனாதன மரபில் சந்திரன் மனதிற்கு அதிபதி. அறிவுடையோர் நட்பு மனதிற்கு ஒளி சேர்க்கும். பேதையார் நட்பு ராகு கேதுவால் பீடிக்கப்பட்ட சந்திரன் போல மெல்ல மெல்ல ஒளியை இழக்கும். தேய்பிறை குணங்களின் தாக்கம் அறிவுடையோர் நட்பு சத்வகுணத்தை வளர்க்கும். எனவே அது வளர்கிறது. பேதையார் நட்பு தாமச குணத்தை வளர்க்கும். அறியாமை எப்போதும் அழிவையே தரும். காலம் எனும் சோதனை போலி நட்பு ஆரம்பத்தில் பளபளவென இருக்கும். ஆனால் காலம் செல்ல செல்ல அதன் சாயம் நெழுக்கும். உண்மையான நட்பு பலாப்பழம் போல பழுக்க பழுக்க இனிக்கும். குறள் 783 நவில் தொறும் நூல் நயம் போலும் பயில் தொறும் பண்புடையாளர் தொடர்பு விளக்கம் ஒரு நல்ல நூலை திரும்ப திரும்ப படிக்க படிக்க அதிலுள்ள புதிய புதிய நுணுக்கங்களும் அழகும் நயம் புலப்படுவது போல
நற்பண்பு உடையவர்களுடன் பழகப் பழக அந்த நட்பு மேலும் மேலும் இன்பம் தரும். மகாபாரதம். யதா யதா ஹி வேதார்த்தம் சம்யக் ஜானாதி தத்வதः ததா ததா தஸ்ய ஹிருதயே சந்தோஷः பிரவர்த்ததே சத் சங்கஷ்ச ததா ஏவ பூயோ பூயோ அபிவர்த்ததே. விளக்கம். ஒருவன் வேதத்தின் பொருளை ஆழமாக உணர உணர அவனது இதயத்தில் எப்படி பேரின்பம் பொங்குகிறதோ அதேபோல நற்குணங்கள் கொண்ட பெரியோர்களுடன் மீண்டும் மீண்டும் பழகும்போது பூயோ பூயோ அந்த நட்பு புதிய புதிய மகிழ்ச்சியை தந்து கொண்டே இருக்கும். அறிவு தரும் இன்பமும் நல்லோர் நட்பு தரும் இன்பமும் ஒன்றே. மனுஸ்மிருதி. யதா யதா ஹி புருஷः சாஸ்திரம் சமதிகச்சதி ததா ததா விஜானாதி விஜ்ஞானம் ச விரோச்சதே. விளக்கம். ஒரு மனிதன் சாஸ்திரங்களை அல்லது நூல்களை எவ்வளவு தூரம் ஆழமாக கற்கிறானோ அவ்வளவு தூரம் அவனது அறிவின் பிரகாசம் கூடுகிறது. அதேபோல் நற்குணங்கள் கொண்டவர்களுடன் கொள்ளும் தொடர்பும் காலப்போக்கில் முதிர்ச்சியடைந்து ஆத்ம திருப்தியை தரும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 783 உள்ள நவில் தொறும் படிக்க படிக்க மற்றும் பயில் தொறும் பழகப் பழக என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் ஸ்வாத்தியாயம் மற்றும் சத் சங்கம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. ஸ்வாத்தியாயம் செல்ஃப் ஸ்டடி. சனாதன தர்மத்தில் வேதங்களையோ அல்லது சிறந்த நூல்களையோ ஒருமுறை படிப்பது போதாது. அதை மனனம் செய்து மீண்டும் மீண்டும் பயில வேண்டும். அப்படி பயிலும்போதுதான் அதன் உட்பொருள் விளங்கும். வள்ளுவர் இதையே நூல் நயம் என்கிறார். பண்புடையாளர் வர்ச்சுவஸ் பீப்பிள். சனாதனத்தில் இவர்கள் ஆரியர்கள் அல்லது சாதுக்கள் எனப்படுவர். இவர்களது குணம் மேலோட்டமாக பார்த்தால் தெரியாது. பழகப் பழகத்தான் இவர்களது சாந்தமும் ஞானமும் நமக்குள் தொற்றிக்கொள்ளும். ரசானுபவம். ஒரு கவிதையை ரசிப்பது போல நல்ல நண்பனின் குணத்தை ரசிப்பதும் ஒரு கலை. இது சத்துவ குணத்தை மேம்படுத்தும். தீயவர்களின் நட்பு போதை போல தொடக்கத்தில் ஏறி பின் இறங்கிவிடும். ஆனால் பண்புடையார் நட்பு அரிது பசி போல தேடலை அதிகமாக்கும். மாறாத புதுமை. ஒரு நல்ல நூல் எப்படி ஒவ்வொரு முறை படிக்கும்போதும் ஒரு புதிய செய்தியை தருகிறதோ அதுபோல நல்ல நண்பன் ஒவ்வொரு சந்திப்பிலும் நமக்கு ஒரு புதிய உத்வேகத்தை தருவான். குறள் 784. நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு. விளக்கம். நட்புச் செய்தல் என்பது ஒருவரோடு ஒருவர் கூடி சிரித்து மகிழ்வதற்காக மட்டுமன்று, நண்பன் நெறிமுறை தவறி செல்லும்போது முற்பட்டுச் சென்று அவனைக் கடிந்துரைத்து இடித்துரைத்து நல்வழிப்படுத்துவதற்காகவே ஆகும். மகாபாரதம். பரித்யஜேத் அதர்மஸ்தம் மித்ரம் அபிஹித காமயா நிவாரயேத் அசன்மார்காத் தத் மித்ரம் மித்ரமுச்யதே. விளக்கம். தன் நண்பன் அதர்மமான வழியில் சென்றால் அவனது நன்மையைக் கருதி அவனை தடுத்து நிறுத்த வேண்டும். தவறான பாதையிலிருந்து அசன்மார்காத் நண்பனை விலக்கி அவனை இடித்துரைத்து நல்வழிப்படுத்துபவனே உண்மையான நண்பன் எனப்படுவான். வெறும் இன்பத்தில் பங்கு கொள்பவன் நண்பன் அல்ல. மனுஸ்மிருதி. சத்யம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்யம் அப்ரியம் ஹிதம் தஸ்ய ச வக்தவ்யம் யத்யபி அப்ரியம் உச்யதே. விளக்கம். உண்மையை சொல்ல வேண்டும், இனிமையாக சொல்ல வேண்டும். ஆனால் நண்பனுக்கு ஒரு நன்மை ஹிதம் விளைய வேண்டுமென்றால் அது அவனுக்கு பிடிக்காத கசப்பான உண்மையாக இருந்தாலும் அதை சொல்லியே தீர வேண்டும். நண்பனை தவறிலிருந்து காப்பதே தர்மம். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 784 உள்ள இடித்தற் பொருட்டு கடிந்துரைத்தல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் ஹிதோபதேசம் மற்றும் மித்ர தர்மத்துடன் பின்வரும்வாறு இணைகிறது. ஹிதோபதேசம் பெனிஃபிஷியல் அட்வைஸ். சனாதன மரபில் மித்ரம் என்ற சொல்லுக்கு சூரியன் என்று ஒரு பொருள் உண்டு. சூரியன் இருளை நீக்குவது போல நண்பன் அறியாமை எனும் இருளை நீக்க வேண்டும். நண்பன் தவறு செய்யும்போது அவனுக்கு தண்டனை தருவதை விட ஹிதம் பயக்கும் அறிவுரை கூறுவது முக்கியம். நிவாரணம் பிரிவென்ஷன். பஞ்சதந்திரம் போன்ற நூல்களில் ஒரு நண்பன் என்பவன் பாபான் நிவாரயதி என்று போற்றப்படுகிறான். சிரித்து பேசுதல், நகுதல்,
மேலோட்டமான நட்பு. தடுத்து நிறுத்துதல், இடித்தல், ஆழமான ஆத்மார்த்த நட்பு. ராஜநீதி. மகாபாரதத்தில் கர்ணன் துரியோதனனின் நண்பனாக இருந்தாலும் துரியோதனன் தவறு செய்த பல இடங்களில் கர்ணன் அதை தடுக்க தவறியதே மகாபாரத போருக்கு ஒரு காரணம் என்பதை சனாதனம் சுட்டிக்காட்டுகிறது. எனவே இடித்தல் என்பது நட்பின் கவசமாகும். அன்பின் வெளிப்பாடு. இடித்துரைத்தல் என்பது கோபமல்ல, அது அக்கறையின் உச்சம். தன் நண்பன் கெட்டுப்போகக்கூடாது என்ற உயர்ந்த எண்ணமே மேற்சென்று இடித்தல் ஆகும். குறள் 785. புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பாங்கிழமை தரும். விளக்கம். நண்பர்கள் எப்போதும் ஒருவரோடு ஒருவர் ஒட்டியே இருக்க வேண்டும் என்பதோ நீண்ட காலம் பழகியிருக்க வேண்டும் என்பதோ அவசியமில்லை. இருவருடைய மன உணர்வுகளும் ஒத்துப் போகுமானால் அந்த ஒருமித்த உணர்வே நட்புக்குரிய உரிமையை தந்துவிடும். மகாபாரதம். ந தேச கால நியமः மைத்ரியாம் அஸ்தி வினிஷ்சயः ஹிருதயேன ஹி ஹிருதயம் யத்ர சம்யக் பிரசீததி. விளக்கம். நட்பு கொள்வதற்கு இடமோ தேசம், காலமோ காலம் ஒரு தடையாக இருப்பதில்லை. எங்கே ஒருவனுடைய இதயம் மற்றொருவனுடைய இதயத்தோடு முழுமையாக ஒத்துப்போகிறதோ அங்கே நட்பு மலர்கிறது. மனங்களின் திருப்தியே நட்பின் அஸ்திவாரம். மனுஸ்மிருதி. மனః பூதம் சமாச்சரேத் சர்வ அவஸ்தாசு சர்வதா யத்யத்ர மனசக பிரீதிஹி தத்தத் மித்ரஸ்ய லக்ஷணம். விளக்கம். எல்லாச் சூழல்களிலும் மனத் தூய்மையுடன் செயல்பட வேண்டும். ஒருவனுடைய மனதிற்கு எது மகிழ்ச்சியை தருகிறதோ அதுவே அவன் நண்பனுடைய மனதிற்கும் மகிழ்ச்சியை தர வேண்டும். இத்தகைய மனோரீதியான பிணைப்பே உண்மையான உறவின் அடையாளம். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 785 உள்ள உணர்ச்சிதான் நட்பு என்ற கருத்து சனாதன தர்மத்தின் சமான மனஸ், ஒத்த மனம் மற்றும் ஆத்ம பந்து தத்துவத்துடன் பின்வருமாறு இணைகிறது. சமான மனஸ், காமன் மைண்ட். ரிக்வேதத்தின் இறுதி மந்திரம் சம்கச்சத்வம் இத்யாதி என்று சமானம் மனஹ சக சித்தம் ஏஷாம் என்று கூறுகிறது. அதாவது உங்கள் எண்ணங்களும் உணர்வுகளும் ஒன்றாக இருக்கட்டும் என்கிறது. இதையே வள்ளுவர் உணர்ச்சிதான் நட்பாம் என்கிறார். ஆத்ம பந்து. சனாதன மரபில் ஒரு நண்பன் என்பவன் மற்றொரு உடல் அல்ல, அவன் ஆத்மாவின் மற்றொரு பிரதிபலிப்பு. தூரத்தில் இருந்தாலும் பேசாமல் இருந்தாலும் ஒருவருடைய துன்பத்தை மற்றொருவர் உணர்வது இந்த உணர்ச்சி பிணைப்பால்தான். வாசனை. இன்ஹெரண்ட் நேச்சர். முற்பிறவி தொடர்பால் சிலரை பார்த்தவுடனே நமக்கு தோன்றும் ஈர்ப்பு உணர்ச்சி சார்ந்தது. நீண்ட நாள் பழகினாலும் சிலரிடம் ஒட்டாத மனநிலை பழகுதல் மட்டும் நட்பை தராது என்பதற்கு சான்று. நிபந்தனையற்ற அன்பு. உணர்ச்சியால் இணைந்த நட்பு எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாதது. இது பக்தி மார்க்கத்தில் பக்தனுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பை போன்றது. அங்கே தூரம் ஒரு பொருட்டல்ல. குறள் 786. முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. விளக்கம். ஒருவரை பார்த்தவுடன் முகம் மட்டும் மலரும்படி, அதாவது சிரித்து பேசி நட்பு கொள்வது உண்மையான நட்பு அன்று. இதயத்தின் உள்ளே, அதாவது மனம் மகிழ்ச்சி பொங்க அன்புடன் பழகுவதே உண்மையான நட்பாகும். மகாபாரதம். யஸ்ய வாசாச்ச மனசா கர்மணாச்ச விஷுத்ததா தஸ்ய மைத்ரீ ஸ்திரா லோகே நது வாங் மாத்ர சக்ஷுஷா. விளக்கம். யார் ஒருவனுடைய வாக்கு, மனம் மற்றும் செயல் ஆகிய மூன்றும் தூய்மையாக இருக்கிறதோ அவனது நட்பே உலகில் நிலையானது. வெறும் பேச்சாலோ, அதாவது வாங் மாத்திர, அல்லது கண்களின் சிரிப்பாலோ மட்டும் காட்டப்படும் நட்பு நிலையற்றது. உள்ளத்தின் உணர்வே நட்பின் அஸ்திவாரம். மனுஸ்மிருதி. வாச்ய அர்த்தா நியதாக சர்வே வாங்மூலா வாக்வினிஸ்ருதாக யஸ்து ஸ்தேயேத்வாசம் பச சர்வ ஸ்தேய கிருநரக. விளக்கம்.
எல்லா கருத்துக்களும் சொல்லால் வெளிப்படுகின்றன, ஆனால் அவை மனதை அடிப்படையாக கொண்டவை. எவன் ஒருவன் தன் மனதிற்கு புறம்பாக பேசுகிறானோ, அதாவது மனதில் ஒன்று வைத்து வெளியில் சிரிப்பவன், அவன் எல்லாவிதமான திருட்டுகளையும் செய்தவன் ஆகிறான். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது நட்புக்கு அறமல்ல. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 786 உள்ள அகநக நட்பது என்ற கருத்து சனாதன தர்மத்தின் திரிகரண சுத்தி, அதாவது மனம், வாக்கு, செயல் ஒற்றுமை என்ற தத்துவத்துடன் பின்வருமாறு இணைகிறது. திரிகரண சுத்தி, அதாவது பியூரிட்டி ஆஃப் ட்ரிபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். சனாதன தர்மத்தின்படி ஒருவன் நினைப்பதும் பேசுவதும் செயல்படுவதும் ஒன்றாக இருக்க வேண்டும். முகத்தில் சிரிப்பு இருந்து நெஞ்சத்தில் கசப்பு இருந்தால் அது தர்மத்திற்கு விரோதமானது. ஹிருதய விஷ்ராந்தி, அதாவது ஹார்ட் ரெஸ்ட். நட்பு என்பது இரு இதயங்களுக்கு இடையே நடக்கும் பரிமாற்றம். அகம் மலர வேண்டும் என்று வள்ளுவர் கூறுவது சனாதன மரபில் கூறப்படும் ஆத்ம பந்து என்ற நிலையை சுட்டிக்காட்டுகிறது. மாயா வர்சஸ் சத்தியம். வெளிப்படையான முகசிரிப்பு பெரும்பாலும் லௌகீக தேவைகளுக்காக இருக்கும், அதாவது மாயா. ஆனால் உள்ளம் மலரும் நட்பு சத்தியம் சார்ந்தது. இதுவே நிலையான மோட்சத்திற்கு வழிவகுக்கும் நற்பண்பு. அகத்தின் அழகு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது பழமொழி. ஆனால் அகம் மலராமல் செயற்கையாக முகத்தை மலரச் செய்வது வஞ்சகம், அதாவது கபடம் என்று சனாதன நூல்கள் எச்சரிக்கின்றன. குறள் 787. அழிவின் அவை நீக்கி ஆருயித்து அழிவின்கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. விளக்கம்: நண்பன் அழிவுதரும் தீய வழிகளில் செல்லும்போது தடுத்து நிறுத்தி அவனை நல்வழியில் செலுத்தி, அவனுக்கு ஒரு துன்பம் வரும்போது தானும் அந்த துன்பத்தை பகிர்ந்து கொண்டு அவனோடு நிற்பதே உண்மையான நட்பாகும். மகாபாரதம். பாபான்னி வாரயதி யோஜயதே ஹிதாய குஹ்யம் ச கூஹதி குணான் பிரகடீகரோதி ஆபத்கதம் ச ந ஜஹாதி ததாதி காலே சன்மித்ர லக்ஷணமிதம் பிரவதந்தி சந்தக. விளக்கம்: பாவங்களிலிருந்து தடுத்தல், நன்மை தரும் செயல்களில் ஈடுபடுத்துதல், நண்பனின் இரகசியங்களைக் காத்தல், அவனது நற்பண்புகளை வெளிப்படுத்துதல், ஆபத்து காலத்தில் கைவிடாமலிருத்தல், தேவையானபோது உதவி செய்தல், இவையே ஒரு நல்ல நண்பனின் அடையாளங்கள் என்று பெரியோர்கள் கூறுகின்றனர். மனுஸ்மிருதி. யோ ந ரித்யதி துர்மார்கே மித்ரம் தஸ்ய ந தத் மித்ரம் உத்தரேத் வியசனாத் மித்ரம் தத் மைத்ரியம் தர்மசம்யுதம். விளக்கம்: தன் நண்பன் தீய வழியில் செல்வதைக் கண்டு எவனொருவன் வருந்தி தடுக்கவில்லையோ அவன் நண்பனே அல்லன். நண்பனை துன்பக் கடலிலிருந்து மீட்டெடுப்பதே தர்மத்தோடு கூடிய உண்மையான நட்பு. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 787 உள்ள அழிவினவை நீக்கி ஆருயித்தல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் மித்ரகிருத்தியம் என்ற தத்துவத்துடன் பின்வருமாறு இணைகிறது. நிவாரணம் மற்றும் யோஜனம். அழிவினவை நீக்கி என்பது தீயவற்றிலிருந்து விலக்குதல், ஆருயித்தல் என்பது நன்மையில் ஈடுபடுத்துதல். சனாதன மரபில் ஒரு நண்பன் என்பவன் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உதவும் சக தர்மச்சாரி போன்றவன். துன்பத்தில் பங்கெடுத்தல், அல்லல் உழத்தல். நண்பனுக்கு துன்பம் வரும்போது உதவி செய்வது மட்டும் வீரமல்ல, அந்த துன்பத்தை தானும் அனுபவிப்பதே உன்னதமான அன்பு. இதையே வள்ளுவர் அல்லல் உழத்தல் என்கிறார். கர்மா மற்றும் நட்பு. ஒருவனுடைய தீய கர்மாவினால் அவன் அழியப் போகும்போது ஒரு நல்ல நண்பன் குறுக்கே நின்று தடுப்பது அவனது கர்ம வினையை குறைக்கும் செயலாக கருதப்படுகிறது. கிருஷ்ண அர்ஜுன நட்பு. அர்ஜுனன் போர்க்களத்தில் மனசோர்வுற்று அமர்ந்தபோது கிருஷ்ணர் அவனது அறியாமையை நீக்கி கீதையை உபதேசித்து நல்வழிப்படுத்தியதே இந்த குறளுக்கு சிறந்த வரலாற்று உதாரணம். குறள் 788. உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. விளக்கம்: அணிந்திருக்கும் ஆடை நழுவும்போது ஒருவனுடைய கை எப்படி யோசிக்காமல் தானாகவே உடனே சென்று அதை காக்கிறதோ, அதுபோல தன் நண்பனுக்கு ஒரு துன்பம் வந்தவுடன் அடுத்த கணம் விரைந்து சென்று அந்த துன்பத்தை போக்குவதே உண்மையான நட்பாகும். மகாபாரதம். அசிந்திதம் சத்வரிதம் மித்ரஸ்ய வியசனே ததா யதா ஸ்வதேக ரக்ஷாயாம் கரஹ பிரசரதே ஸ்வயம். விளக்கம்: தன் உடலுக்கு ஒரு ஆபத்து வரும்போது கையானது எப்படி தானாகவே ஸ்வயம் விரைந்து காக்கிறதோ, அப்படியே நண்பனுக்கு ஒரு துன்பம்
வியசனம் வரும்போது சிந்திக்கக்கூட நேரம் ஒதுக்காமல் உடனடியாக சென்று உதவுபவனே நண்பன். ஒருவன் தன் உடலின் ஒரு பகுதியை எப்படி காப்பானோ அப்படி நண்பனை காக்க வேண்டும். மனுஸ்மிருதி. ஆத்மவத் சர்வபூதேஷு யஹ பஷ்யதி ச பண்டிதஹ விசேஷதஹ ச மித்ரேஷு த்வரிதம் சமுபாச்சரேத். விளக்கம். எல்லா உயிர்களையும் தன்னைப் போலவே ஆத்மவத் கருதுபவனே அறிஞன். குறிப்பாக ஒரு நண்பனுக்கு துன்பம் ஏற்படும்போது தன் உடலுக்கு வந்த துன்பமாக அதை கருதி காலதாமதம் செய்யாமல் விரைந்து செயல்பட வேண்டும். அதுவே தர்மம். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 788 உள்ள கை போல ஆங்கே என்ற உருவகம் சனாதன தர்மத்தின் ஏக ஆத்மபாவ ஒன்னஸ் தத்துவத்துடன் பின்வருமாறு இணைகிறது. அவயவ அவயவி பாவம், லிம்ப் அண்ட் பாடி ரிலேஷன்ஷிப். சனாதன மரபில் நண்பர்கள் என்பவர்கள் தனித்தனி மனிதர்கள் அல்ல, ஒரே உடலின் வெவ்வேறு உறுப்புகள் போன்றவர்கள். காலில் முள் குத்தினால் கை எப்படி தானாகவே செல்கிறதோ அதுபோல நண்பனின் துன்பம் தன் உடலின் துன்பமாக உணரப்பட வேண்டும். அனிச்சை செயல், ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ஆடை நழுவும்போது கை செல்வது ஒரு அனிச்சை செயல். அங்கே மூளைக்கு வேலையில்லை. அதுபோல நண்பனுக்கு உதவலாமா வேண்டாமா என்று லாஜிக் பார்க்கக்கூடாது. அந்த உதவி மேஜிக் போல மின்னல் வேகத்தில் இருக்க வேண்டும். மானத்தை காத்தல். உடுக்கை என்பது ஒரு மனிதனின் மானத்தை குறிக்கும். சனாதன தர்மத்தில் ஒருவனின் மானத்தை காப்பது அவனது உயிரை விட மேலானது. திரௌபதியின் மானத்தை காக்க கிருஷ்ணர் ஓடிவந்த வேகம் இந்த குறளுக்கு ஒரு தெய்வீக உதாரணம். பரிவு, எம்பதி. இது வெறும் சிம்பத்தி அல்ல, இது எம்பதி, அதாவது நண்பனின் துன்பத்தை தன் நரம்புகளில் உணர்வது. குறள் 789. நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனின் கொட்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை. விளக்கம். நட்பு நிலை பெற்று அமர்ந்திருக்கும் அரியணை எதுவென்றால், ஒரு நண்பனுக்கு துன்பம் வந்து அவன் நிலை குலையும்போது சற்றும் வேறுபடாமல், அதாவது மாறுபடாமல், தம்மால் இயலும் வழிகளிலெல்லாம் அவனை தாங்கி நிற்கும் நிலைத்தன்மையே ஆகும். மகாபாரதம். அனிவிண்ணக ஸ்திரமதிஹி மித்ர அர்த்தே யோ ந சல்யதே ச மித்ரம் தர்ம சம்யுக்தம் திருடஸ்தம்பமிவ ஆஷ்ரிதஹ. விளக்கம். மனச்சோர்வு அடையாமல், அசைக்க முடியாத உறுதியான புத்தியோடு, தன் நண்பனுக்காக தன் நிலையிலிருந்து சற்றும் விலகாமல், ந சல்யதே, எவன் நிற்கிறானோ அவனே தர்மமறிந்த நண்பன். அவன் ஒரு வீட்டிற்கு ஆதாரமாக இருக்கும் உறுதியான தூண் போன்றவன். ஆபத்தில் விலகாதவனே நண்பன். மனுஸ்மிருதி. வியசனே வா அபி துர்கே வா ந த்யஜேத் மித்ரமாத்மவான் ஸ்தைர்யம் ஹி மித்ரதாமூலம் தஸ்மாத் தத்ர திருடோ பவேத். விளக்கம். துன்பம், அதாவது வியசனம் வந்தாலும், இக்கட்டான சூழல் ஏற்பட்டாலும் அறிவுடையவன் தன் நண்பனை கைவிடமாட்டான். ஏனெனில் உறுதித்தன்மைதான் நட்பின் வேர். எனவே நண்பன் தள்ளாடும்போது அவனுக்கு பிடிமானமாக உறுதியுடன் இருக்க வேண்டும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 789 உள்ள ஊன்றும் நிலை மற்றும் கொட்பின்றி என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் ஸ்தித பிரக்ஞ, அதாவது உறுதியான நிலை, மற்றும் மித்ர தர்மத்துடன் பின்வருமாறு இணைகின்றன. ஆதார ஸ்தம்பம், அதாவது சப்போர்ட் பில்லர். சனாதன மரபில் ஒரு நண்பன் என்பவன் ஆதார சக்தியாக இருக்க வேண்டும். ஒரு கட்டிடம் இடியப் போகும்போது தூண் எப்படி அதை தாங்குகிறதோ அதுபோல நண்பனின் வாழ்வு நிலைகுலையும்போது ஊன்றுகோலாக இருப்பதே நட்பின் சிம்மாசனம், அதாவது வீற்றிருக்கை. கொட்பின்றி. கொட்பு என்றால் சுழலுதல் அல்லது மாறுபடுதல். நண்பன் செல்வாக்கோடு இருக்கும்போது ஒரு மாதிரியாகவும் கஷ்டப்படும்போது வேறு மாதிரியாகவும் மாறுவது நட்பல்ல. சனாதன தர்மம் சொல்லும் சமத்துவம், அதாவது எல்லா நிலையிலும் சமமாக இருத்தல், இங்கே நட்பிற்கு பொருந்துகிறது. ஒல்லும் வாய், as much as possible, உன்னால் முடிந்தவரை செய் என்பது கர்ம தர்மம். தன் சக்திக்கு உட்பட்டு நண்பனை தாங்குவதே ஒரு மனிதனின் தார்மீக கடமை. அசையாத பக்தி. பகவான் கிருஷ்ணர் குசேலனுக்கு,
அதாவது சுதாமாவிற்கு, அவர் வறுமையில் வாடிய போதும் அதே பழைய தோழமையுடன் உதவியது கொட்பின்றி ஊன்றும் நிலைக்கு ஒரு உன்னதமான உதாரணமாகும். குறள் 790. இணையர் இவரெமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல்லென்னும் நட்பு. விளக்கம். இவர் எங்களுக்கு இவ்வளவு நெருக்கமானவர், நாங்கள் இவருக்கு இவ்வளவு நன்மைகளை செய்பவர்கள் என்று நட்பை அளவிட்டு புகழ்ந்து பேசினாலும் புனையினும் அது அந்த நட்பை சிறுமைப்படுத்துவதாகவே புல்லென்னும் என்று அமையும். மகாபாரதம். ந மித்ரதா பரிமாணேன சக்யா மாபதும் அப்ரமேயா வாச்சா விகத்தனம் யத்ர தத்ர மைத்ரி ந வித்யதே. விளக்கம். நட்பு என்பது அளவிட முடியாதது, அப்ரமேயா. நான் இவருக்கு இவ்வளவு செய்தேன் என்றோ இவர் எனக்கு இவ்வளவு பெரியவர் என்றோ எங்கே சொல்லால் தற்பெருமை பேசப்படுகிறதோ அங்கே உண்மையான நட்பு இருப்பதில்லை. நட்பு என்பது சொல்லுக்கு அப்பாற்பட்ட மௌனமான உணர்வு. மனுஸ்மிருதி. ந ஸ்லாகயேத் ஆத்மனா ஆத்மானம் ந ச மித்ரம் கதாச்சன அத்வைத பாவனா மைத்ரி துவைத்தே து க்ஷுத்ரதா பவேத். விளக்கம். ஒருவன் தன்னை பற்றியோ அல்லது தன் நண்பனை பற்றியோ புகழ்ந்து பேசக்கூடாது. நட்பு என்பது அத்வைத்த, அதாவது இரண்டற்ற ஒன்று போன்ற உணர்வு. அங்கே நான் நீ என்ற பிரிவினை வந்து கணக்கு பார்க்க தொடங்கிவிட்டால் அந்த நட்பு சிறுமையடைந்து புல், அதாவது சிறுமையாகிவிடும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 790 உள்ள புனையினும் புல்லென்னும் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் அத்வைத்த, அதாவது நான் டிவாலிட்டி மற்றும் நிரந்தர பற்று ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. அத்வைத்த உணர்வு. சனாதன தர்மத்தின் உச்சகட்ட தத்துவம் அத்வைத்தம். நானும் அவனும் வேறு வேறல்ல என்று நினைப்பதில் உண்மையான நட்பு. அங்கே இவர் எனக்கு இன்னார் என்று விளக்குவது இன்னும் நீங்கள் இருவரும் வேறாகவே இருக்கிறீர்கள் என்பதை காட்டும். மௌன அனுபூதி. மிகச்சிறந்த உண்மைகள் சொல்லால் விளக்க முடியாதவை. இவர் என் உயிர் நண்பர் என்று உலகிற்கு பறைசாற்றுவது ஒருவிதமான வெளிவேடம், புனைந்துரை. உண்மையான நட்பு இதயங்களின் அமைதியான சங்கமம். கணக்கு பாராமை. இணையர் இன்னம் என்று தராசு போட்டு பார்ப்பது வியாபாரம், நட்பல்ல. கிருஷ்ணர் குசேலனுக்கு உதவியபோது அதை யாரிடமும் சொல்லவில்லை. குசேலரும் கிருஷ்ணனின் நட்பை புகழுக்காக பயன்படுத்தவில்லை. பரிசுத்தம். புகழ்ச்சி என்பது ஒரு விதத்தில் கர்வத்தின் அடையாளம். நட்பில் கர்வம் புகுந்தால் அது அதன் தூய்மையை இழந்து புல், அதாவது சிறுமையாகிவிடும்.